அத்தியாயம் 9. எம்.ஜி.ஆர். சில குறிப்புகள். கேரளத்தில் இருக்கும் நல்லேபள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் மேனக்க கோபால மேனன். ஆசிரியராக இருந்த அவருக்கு பின்னாளில் மாஜிஸ்திரேட் வேலை கிடைத்தது. ஊரில் ஏற்பட்ட பிரச்னை காரணமாக மனைவி சத்யபாமா மற்றும் 4 குழந்தைகள் சகிதம் இலங்கையின் கண்டி நகருக்கு குடிபெயர்ந்துவிட்டார். கண்டியில் இருந்தபோது ஜனவரி 17, 1917 அன்று 5வதாக ஒரு குழந்தை பிறந்தது. பெயர் ராமச்சந்திரன். திடீரென கோபாலமேனன் மரணம் அடையவே ஆதரவை இழந்த குடும்பம் கும்பகோணத்துக்கு வந்துவிட்டது. உறவினர்களின் உதவியுடன் ராமச்சந்திரனும் அண்ணன் சக்கரபாணியும் படித்தார்கள். பிறகு மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நடிப்பதற்காக சேர்ந்தார். குழந்தைகளின் சம்பாத்தியத்தில் குடும்பம் நகர்ந்தது. நடிப்பில் தேர்ச்சி பெற்று கொண்டே இருந்தான் ராமச்சந்திரன். பிறகு கந்தசாமி முதலியாரின் கம்பெனியில் சேர்ந்து நடிக்கத் தொடங்கினான். வளர்ந்த பிறகு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று ஆர்வம். சின்னதும் பெரியதுமாக வேடங்கள் கிடைத்தன. ஆனால் ஒன்றும் உருப்படியாக இல்லை. ராமச்சந்திரன் எதிர்பார்த்தது நாயகன் வேடம். ஆனால் அது அத்தனை சுலபத்தில் கிடைக்கவில்லை. திடீர் திருப்பமாக அமைந்தது ராஜகுமாரி என்ற திரைப்படம். படத்தின் நாயகன் எம்.ஜி. ராமச்சந்திரன். வசனம் மு. கருணாநிதி. அந்த படம் வெற்றி. ராஜகுமாரி தொடங்கி மந்திரி குமாரி, மருதநாட்டு இளவரசி எல்லாமே வெற்றி. 3 படங்களுக்குமே வசனகர்த்தா மு. கருணாநிதிதான். கருணாநிதிக்கும் ராமச்சந்திரனுக்கும் நல்ல நட்பு உருவானது. காங்கிரஸ்காரராக இருந்த ராமச்சந்திரனுக்கு திராவிட இயக்கத்தின் மீது காதல் வந்ததற்கு கருணாநிதியின் நட்பு முக்கிய காரணம். கருணாநிதியுடன் பழகிய எம்.ஜி. ஆரை அண்ணாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் பிரபல நடிகரான டி.வி. நாராயணசாமி. அண்ணாவின் சிவாஜி கண்ட இந்து ராஜ்ஜியத்தில் நடிப்பதற்காகவே ராமச்சந்திரனை அறிமுகம் செய்து வைத்தார். ஆனால் அந்த நாடகத்தில் அவர் நடிக்கவில்லை. பின்னாளில் அந்த நாடகத்தில் வி.சி. கணேசன் நடித்து சிவாஜி கணேசனாக உருமாறினார். கருணாநிதி, அண்ணா, டி.வி. நாராயணசாமி என்று திமுக கலைஞர்களுடன் பழகிய ராமச்சந்திரன் 1953 இல் திமுகவில் இணைந்தார். அதற்கு முந்தைய ஆண்டுதான் புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை ராமச்சந்திரனுக்கு கொடுத்திருந்தார் கருணாநிதி. அடிப்படையில் நாடக நடிகர் என்பதால் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தபோதும் நாடகம் போடுவதை நிறுத்திக் கொள்ளவில்லை. குறிப்பாக திமுக மாநாடுகளில் எம்.ஜி. ராமச்சந்திரன் நடித்த நாடகம் அடிக்கடி இடம்பெறத் தொடங்கியது. குலேபகாவலி, அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று கொண்டிருந்தார் எம்.ஜி. ஆர். ஆம். எம்.ஜி. ராமச்சந்திரன் இப்போது எம்.ஜி. ஆர். ஆகியிருந்தன. அவர் நடித்த மதுரை வீரன் 1956 இல் வெளியானது. அந்த படத்துக்கான பாராட்டு விழாவில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு எம்.ஜி. ஆரை பாராட்டினர். திமுக முதன்முதலாக தேர்தலை சந்தித்த 1957 இல் எம்.ஜி. ஆர் சொற்ப தொகுதிகளில் தேர்தல் பிரசாரம் செய்தார். அப்போது எம்.ஜி. ஆரை விட செல்வாக்கு மிக்க என்.எஸ். கிருஷ்ணன் திமுகவின் பிரசார பீரங்கியாக செயல்பட்டார். எம்.ஜி. ஆர். திமுகவுடன் அதிகம் நெருங்கிய காலகட்டத்தில் என்.எஸ். கே. மரணம் அடைந்தார். சிவாஜி கணேசன் திமுகவில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்துவிட்டார். திமுகவில் சக்தி வாய்ந்த நடிகராக எம்.ஜி. ஆர். வளர்ச்சியடைவதற்கு எந்த தடையும் இருக்கவில்லை. திரைத்துறையிலும் அவருடைய செல்வாக்கு உச்சத்தில் இருந்தது. நாடோடி மன்னன். எம்.ஜி. ஆரின் சொந்த தயாரிப்பு. தனது சினிமா கம்பெனிக்கு ஆணும் பெண்ணும் திமுக கொடியை பிடிப்பது போன்ற சின்னத்தை உருவாக்கியிருந்தார். தவிரவும் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்றில் பார் புகழும் உதயசூரியனே, பசியின்றி புவிகாக்கும் பார்த்திபனே என்ற வரிகளும் இடம்பெற்றன. திமுக கொடி உதயசூரியன் என்று தன்னை தீவிர திமுக அபிமானியாக காட்டிக் கொண்டார் எம்.ஜி. ஆர். அதன் மூலம் கட்சிக்காரர்களின் ஆதரவு எம்.ஜி. ஆருக்கு சுலபத்தில் கிடைத்தது. அடிக்கடி போராட்டங்களை நடத்தும் கட்சி திமுக. அவற்றில் கட்சியின் தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் நடிகர்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். சினிமா துறையின் நடைமுறை சிக்கல்களை நன்கு புரிந்து வைத்திருந்தவர் அண்ணா. அதன் காரணமாகவே போராட்டங்களில் இருந்து நடிகர்களுக்கு விலக்கு அளித்திருந்தார். அதற்கு பதிலாக திமுக நடிகர்கள் திமுகவின் கொள்கைகளை, கருத்துகளை, பிரசாரத்தை தங்களுடைய படங்களில் செய்து வந்தனர். அப்படி பிரசாரம் செய்தவர்களில் எம்.ஜி. ஆர். முக்கியமானவர். முதல் தேர்தலில் அதிகம் பிரசாரம் செய்யாத எம்.ஜி. ஆர். 1962 தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க மின்னல் வேக பிரசாரத்தில் ஈடுபட்டார். ஒரே நாளில் 30-40 பொதுக்கூட்டங்களில் பேச வேண்டியிருந்தது. எல்லா இடங்களிலும் கூட்டம் திமிரியது. எம்.ஜி. ஆரின் ரசிகர் பட்டாளம் திமுக கூட்டங்களை நிறைத்தது. சளைக்காமல் பிரசாரம் செய்த எம்.ஜி.
ஆருக்கு தேர்தல் முடிந்ததும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் பதவியை கொடுத்து கௌரவப்படுத்தினார் அண்ணா. எம். ஜி. ஆருடைய ரசிகர் வட்டம் மிகப்பெரியது. 6 முதல் 60 வயது வரை அவருக்கு ரசிகர்கள் இருந்தனர். அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார் எம். ஜி. ஆர். அதன் காரணமாக எம். ஜி. ஆர் படங்களுக்கென்று தனியே ஃபார்முலா உருவாக்கப்பட்டது. மது அருந்துவது போல ஒரு காட்சியும் வரக்கூடாது. சூதாட்டம் இடம்பெறலாம். ஆனால் எம். ஜி. ஆர் அங்கே இருக்க மாட்டார். ஏழைகள் என்றால் துள்ளிக் குதித்து ஓடிவந்து உதவி செய்வார். வயதானவர்களிடம் வாஞ்சையுடன் நடந்து கொள்வார். பெண்ணுடைய கற்புக்கு உலகின் எந்த மூலையில் பாதிப்பு ஏற்படப் போகிறது என்றாலும் அங்கே உடனடியாக வந்து நின்று அந்த பெண்ணை காப்பாற்றுவார். வில்லனை அடித்து துவைப்பார். எந்த இடத்திலும் நீதிக்கு புறம்பாக செயல்படமாட்டார். நாயகியை தேடி ஓடமாட்டார். பாடமாட்டார். ஆனால் நாயகி இவரை சுற்றிச் சுற்றி வந்து காதலிக்க வேண்டும். கவர்ச்சி என்பது கூட கனவுக்காட்சியின் போது மட்டுமே அனுமதி. மற்றபடி கண்ணியத்துக்குரிய கதாநாயகன். எம். ஜி. ஆர் நடிக்கும் படங்களில் நாயகனுக்கான குணங்கள் மேலே இருக்கும் பட்டியலில் இருந்தே தேர்வு செய்யப்படும். அவற்றை அப்படியே பயன்படுத்தலாம். கொஞ்சம் மேம்படுத்தியும் பயன்படுத்தலாம். வெற்றி உறுதி. சூத்திரத்தில் இருந்து கொஞ்சம் விலகினாலும் படம் விழுந்துவிடும். தாயை காத்த தனையன், குடும்பத் தலைவன், பாசம், பணத்தோட்டம், பெரிய இடத்து பெண் போன்ற படங்கள் எல்லாம் எம். ஜி. ஆர் ஃபார்முலாவில் உருவாகி வெளிவந்து வெற்றி பெற்ற படங்கள். அந்த படங்களில் வரும் கதாநாயகனின் குணமே எம். ஜி. ஆருக்கும் இருக்கும் என்று நினைத்தனர் மக்கள். அது அவருக்கு வெற்றி மேல் வெற்றியை குவித்துக் கொடுத்தது. அவர் பிரபலம் ஆகிறார், அவருக்கு ரசிகர்கள் உருவாகிறார்கள் என்றால் அது திமுகவுக்குத்தானே லாபம். காஞ்சி தலைவன் என்ற பெயரில் படம் எடுத்து திமுகவினரின் மனங்களை கொள்ளை கொண்டார் எம். ஜி. ஆர். ரசிகர் மன்றங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்ததெல்லாம் அதன் பிறகுதான். அந்த துணிச்சலில்தான் மேலவை உறுப்பினர் பதவியை திடீரென ராஜினாமா செய்து திமுக தொண்டர்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டார். அப்போது வெளியான என் கடமை தோல்வியடைந்ததை தொடர்ந்து சுதாரித்துக் கொண்டார். தெய்வத்தாய் படத்தில் இடம்பெற்ற பாடல் எம். ஜி. ஆர் மீது திமுக தொண்டர்களுக்கு இருந்த ஆத்திரத்தை அகற்றியது. அந்த பாடல் 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும். திமுக 3 எழுத்து. அண்ணா 3 எழுத்து. எம். ஜி. ஆர் 3 எழுத்து. போதாது. ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துவிட்டனர். தன்னுடைய எண்ணங்களை, கருத்துகளை, கனவுகளை எல்லாம் தன்னுடைய படங்கள் மூலம் சொல்லத் தொடங்கினார். 1965 இல் வெளியான எங்கள் வீட்டுப்பிள்ளை அதற்குச் சரியான உதாரணம். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்படமாட்டார் என்ற பாடல் இந்த படத்தில்தான் இடம்பெற்றது. அதே ஆண்டில்தான் 1000இல் ஒருவனும் வெளியாகி பரபரப்பான வெற்றியை பெற்றது. அன்பே வா படத்தில் புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே என்ற பாடல் இடம்பெற்றது. கருப்பு சிவப்பு கோடு போட்ட சட்டை அணிந்து கொண்டு எம். ஜி. ஆர் பாடியதும் தொண்டர்களுக்கு தலைகால் புரியவில்லை. உண்மையின் புதிய சூரியனின் இடத்தில் உதயசூரியன்தான் இடம்பெற்றிருந்தது. சென்சார் கத்திரி போட்டுவிட்டது. ஆடியோவுக்கு சென்சார் இல்லாததால் டீக்கடைகளில் உதயசூரியன் என்றே ஒலித்துக் கொண்டிருந்தது. 1967 தேர்தலில் பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டார் எம். ஜி. ஆர். அப்போதுதான் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது. குண்டடிப்பட்ட எம். ஜி. ஆரின் படம் பொறிக்கப்பட்ட சுவரொட்டிகள் எம். ஜி. ஆருக்கு பதிலாக தேர்தல் பிரசாரம் செய்தன. அண்ணாவின் மரணத்துக்குப் பிறகு கருணாநிதிக்கு ஆதரவாக இருந்தார். அதன் பிறகு நடந்த அரசியல் விளையாட்டுகள் கருணாநிதியையும் எம். ஜி. ஆரையும் எதிரெதிர் களத்தில் நிறுத்தியிருந்தன.